அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டான் போலே. ராமானுஜர் மேல்கோட்டையில் திருநாராயண பெருமாளை சேவித்துக் கொண்டிருந்தாலும் அவர் திருவரங்கன் நினைவாகவே இருந்தார். சோழ அரசன் இருக்கும் வரை அங்கே செல்ல முடியாத சூழ்நிலை. எப்பொழுது திருவரங்கத்திற்கு திரும்பி போகலாம் என்று தினமும் ஏங்கிக் கொண்டு இருந்த சமயம் ஒரு நாள் ஒரு வைணவ அடியார் மேல்கோட்டைக்கு விஜயம் செய்தார். பெருமாளை அங்கே சேவித்துவிட்டு ராமானுஜர் அங்கே இருக்கிறார் என்று தெரிந்து அவர் மட்டத்திற்கு சென்று அவரை வணங்கி நான் திருவரங்கத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னவுடன் ராமானுஜருக்கு மிகுந்த சந்தோஷம். திருவரங்கம் எப்படி இருக்கிறது? கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த வைணவ அடியார் கண்களில் கண்ணீருடன், உங்களுக்கு பதிலாக கூரத்தாழ்வானும் கூட பெரிய நம்பிகளும் அரசவைக்கு சென்றார்கள். அங்கே ஆழ்வானிடம் சிவனே பரம்பொருள் என்று கையெழுத்திட அரசன் கட்டாயப்படுத்தினான். ஆழ்வான் முடியாது என்று மறுக்க அரசன் அவர்களுடைய கண்களை பறிக்க ஆணையிட்டான். ஆழ்வான் நீ என் கண்களை பறிக்க வேண்டாம் என்று தாமே பறித்து கொண்டார். முதிர்ந்த வயதுடைய பெரிய நம்பிகளின் கண்களை காவலாளிகள் கூர்மையான ஆயுதத்தால் பறித்தார்கள். அந்த வேதனையால் பெரிய நம்பி திருவரங்கம் திரும்பும் போதே வழியில் திருநாட்டை அடைந்தார். கூரத்தாழ்வான் உங்களையே நினைத்து கொண்டு திருவரங்கத்தில் இருக்கிறார் என்று அந்த வைணவ அடியார் சொல்ல ராமானுஜர் கண் கலங்கி தன் சீடர் சிறியாண்டானை அழைத்தார். சிறியாண்டான் என்பவர் ராமானுஜர் மட்டத்தில் காய்கறி, பால், நெய் முதலியவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்பவர். ராமானுஜர் சிறியாண்டானை அழைத்து, ஆண்டானே, உடனே திருவரங்கத்திற்கு சென்று அங்குள்ள நிலவரத்தை அறிந்து வாரும் என்று சொல்ல சிறியாண்டான் திருவரங்கம் புறப்பட்டார். திருவரங்கம் அடைந்த சிறியாண்டான் கூரத்தாழ்வான் இல்லத்திற்கு சென்று அவரை சேவித்தார். ஆழ்வான் ராமானுஜர் நலமாக இருக்கிறாரா என்று கேட்க அதற்கு சிறியாண்டான், ராமானுஜர் நலமாக இருக்கிறார். பெரிய நம்பிகள் பிரிவுக்கு வருந்தியதையும் ஆழ்வான் கண்கள் பறிபோனதற்கு கதறி அழுததையும் கூறி நிலைமையை அறிந்து வர என்னை அனுப்பினார் என்றார். உயிருக்கு உயிரான ராமானுஜர் மேல்கோட்டையில் நலமாக இருக்கிறார் என்று கேட்டு மனம் குளிர்ந்தது ஆழ்வானுக்கு. என் கண்கள் மட்டும்தான் போயிற்று, உலகிற்கே கண்ணாக விளங்கும் ராமானுஜர் நலமாக இருக்கிறார் என்று இந்த நல்ல செய்தியை சொன்ன உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் என்றார் ஆழ்வான். கண்ணில்லை என்றாலும் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அப்பொழுது ஒருவர் வந்து வைணவர்களை கொடுமைப்படுத்திய சோழ மன்னன் கழுத்தில் ஒரு பெரிய கட்டி வந்து இறந்து விட்டான் என்ற செய்தியை சொன்னார். இந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள சிறியாண்டான் கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சோழ அரசன் மாண்டான் என்ற செய்தியை நிச்சயித்துக் கொண்டு மேல்கோட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வழியில் அம்மங்கி அம்மாளை சந்தித்து இருவரும் விரைவாக மேல்கோட்டை வந்தடைந்தார்கள். ராமானுஜர் மேல்கோட்டையில் கல்யாணி புஷ்கரணியில் தன் சீடர்களுடன் காலை நீராடிவிட்டு அங்கே அனுஷ்டானம் முடிக்கும் பொழுது சிறியாண்டானும் அம்மாளும் ராமானுஜர் திருவடியில் விழுந்து சேவித்து திருவரங்கம் திரும்பலாம் என்று கூறி பெரிய நம்பிகளுக்கும் கூரத்தாழ்வானுக்கும் அபராதம் செய்த சோழன் கழுத்தில் புண்புழுத்து புரண்டு போனான் என்ற செய்தியை கூறினார்கள். உடையவர் இந்த செய்தியை கேட்டு, சிறியாண்டானே என்று அவரை வாரி எடுத்து அணைத்து கொண்டு, நீர் எமக்கு மற்றொன்றில்லாத மாருதி சிறியாண்டான் என்றார். அன்று அனுமார் கொண்டு வந்த நல்ல செய்தியை கேட்ட சீத்தை, அனுமாரே, நீர் கொண்டு வந்த நல்ல செய்திக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது என்று சொன்னாள். அதுபோல ராமானுஜர் சிறியாண்டானை மற்றொன்றில்லா மாருதி சிறியாண்டான் என்று கூறி, என்னிடம் உமக்கு கொடுக்க ஒன்றுமில்லை, அதனால் மீண்டும் உமக்கு துவயத்தை உபதேசிக்கிறேன் என்று ராமானுஜர் மாருதி சிறியாண்டானுக்கு மீண்டும் துவயத்தையே பரிசாக அருளினார். பின்னர் ராமானுஜர் தன்னுடைய திருமேனி போல் ஒரு விக்கிரகம் செய்ய சொல்லி அதை வைத்து வழிபட திருநாராயணபுரம் சீடர்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு ஸ்ரீரங்கம் புறப்பட்டார். மாருதியாண்டான் போல வெகு தொலைவு பயணம் மேற்கொண்டு நற்செய்தியை கொண்டு வந்து கொடுத்தேனோ ராமானுஜருக்கு? இல்லையே. நான் இந்த திருக்கோளூரை விட்டு போனால்தான் என்ன என்று ராமானுஜரிடமே கூறிவிட்டு புறப்பட்டு செல்கிறாள் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. To watch more videos, please press the subscribe button and the bell icon.